எக்ஸ்பல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களோட ஃபியூயல் பம்ப் தான். ஃபியூயல் பம்ப் போறதுக்கு மேஜர் ரீசன் என்னன்னா, ஒரு சர்டைன் லெவல் கீழ ஃபியூயல் போய் நீங்க வந்து அந்த உங்களோட இன்ஜின கிராங்க் பண்ணீங்கன்னா தான் அந்த ஃபியூயல் பம்ப் போகுது. இப்போ ஃபியூயல் ஒரு சர்டைன் லெவல் கீழ போகவே கூடாதா அப்படின்னா, அத நம்ம தவிர்க்க முடியாது. பாயிண்ட் பாயிண்ட் பிக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க பைக் எடுக்குறீங்க இல்லையா? அப்போ மினிமம் வந்து உங்க கையில ஒரு 2 லிட்டர்ஸ் ஃபியூயலாவது இருக்கணும். 2 லிட்டர்ஸ் ஃபியூயல நீங்க உங்க டேங்க்ல போட்டதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெய்ட்டாவே இன்ஜின கிராங்க் பண்ணக்கூடாது. கீய டர்ன் பண்ணிட்டு எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் ஆன் பண்ணுங்க. இன்ஜின கிராங்க் பண்ணாதீங்க. எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணீங்கன்னா, உங்க ஃபியூயல் பம்ப்லேருந்து அந்த அந்த ஃபியூயல் பம்ப் ஆக்டிவேட் ஆகுற அந்த சவுண்ட் வரும். அந்த ஒரு வைப்ரேட் அந்த சவுண்ட் வரும். அதுதான் உங்க ஃபியூயல் பம்ப் வந்து ஃபியூயல எடுக்கிறதுக்கான இண்டிகேஷன். ஸோ அது ஃபுல்லா எடுத்து முடிச்சதுக்கப்புறம் திரும்பி ஆஃப் பண்ணிடுங்க. திரும்பி அதே மாரி எலக்ட்ரானிக்ஸ் ஆன் பண்ணுங்க. திரும்பி உங்க ஃபியூயல் பம்ப் ஆக்டிவேட் ஆகும். ஃபுல்லா முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி ஆஃப் பண்ணுங்க. இதே சைக்கிள்ல வந்து நீங்க ஒரு 5 டூ 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணீங்கன்னா, உங்க ஃபியூயல் பம்ப் போதுமான அளவுக்கு லியூப்ரிகேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க இன்ஜின கிராங்க் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஆனா ட்ரையா இருக்கிற அந்த ஃபியூயல் பம்ப டைரக்ட்டா அப்படியே வந்து நீங்க கிராங்க் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, உங்க ஃபியூயல் பம்ப்ல கண்டிப்பா பிரச்சனை வரும். நான் ஹீரோ மோட்டோகார்ப்ல 2, 3 தடவ இந்த இஷ்யூவ ரைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து R&Dல இருந்து இன்னொருத்தர் மூலியமா எனக்கு இந்த மெசேஜ தெரிவிச்சாரு. அதாவது மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ் இந்த தப்ப பண்றாங்க. நானும் பண்ணேன். சோ மத்தவங்க யாருமே இத பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்க ஃபிரெண்ட்ஸ் யாருன்னா எக்ஸ்பல்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா, இந்த விஷயத்த அவங்களுக்கு தெரிய வைங்க. தேங்க் யூ.